வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ரெண்டு பேர்ல யார் அதிகமா சாரி சொல்லுவா? ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்லாம் வரப்போ எப்படி நீங்க உங்களுக்கு ஒருத்தங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டீங்க? சேட்டு புத்தி இருக்குல்ல, சேட்டு புத்தி, காசு சேர்க்கிற புத்தி. யார் அதிகமா லவ் யூ சொல்லிப்பா? அதுவும் அவர்தான். அந்யோன்யமா இருந்து ஒவ்வொன்றும் செய்கைகள் மூலமா நம்மள அன்பு வெளிப்படுத்தினாலே போதுமே. ஒண்ணுமே இல்லை, இப்படி இருக்காங்க, இந்த முடி இப்படி இருக்குன்னா எடுத்து விட்டாலே அது செய்ய, அது அன்புதான். அதாவது நான் பண்றது நான் சொல்லிடுறேனே, நமக்கு ஒரு தர்க்கம் வராம சண்டம் வராது எந்த குடும்பமும் இருக்காது. அப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த நடந்ததுக்கான அடையாளமே எல்லாம் நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன். என்ன பேரண்ட்ஸை பத்தி என்ன சொன்னா எனக்கும் கோவம் வரும்ல. பெரும்பாலான குடும்பங்கள்ல அதான் நடந்துட்டு இருக்கு. தாய் தப்புனை மதிக்காதவன் மனைவியும் மதிக்க மாட்டான். கல்யாணம் ஆகி 1 வருஷம் வரைக்கும் சாருன்னு தான் நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ ஆமா. அப்புறம் தான் எல்லாரும் கூப்பிட்டு சத்தப்பட்டேன், என்ன சாருன்னு கூப்பிடுற நீ? மகள் பல்லவி பிறந்திருக்கிறா தஞ்சாவூர் பக்கத்துல கச்சேரி. குழந்தைய போய் பார்க்க முடியல. ஏங்க அப்படி அநியாயம் பண்றீங்க? உங்கள்ட்ட சண்டை போடுறேன். ஏன் சார் இப்படி கோபமா இருக்கிறீங்க? கார்ல தான் கூட்டு வரணும் அப்படின்ற ஒரு வெறியில் இருந்தாரு. கார் வாங்கினாரு, கார்ல தான் கூட்டு கார்ல தான். இதுதான் எங்க வண்டி கவுந்துருச்சு. இவங்க வந்த வண்டி கவுந்துருச்சு. டயர் 2 தனியா கிடக்கு. நான் மட்டும் இந்த குழந்தைய நான் கொண்டு வரலண்ணா. கார்னு அழுதுட்டாரு. ஏன்னா அவருக்கு பொம்பளை பிள்ளைங்கனாலே அப்பாவுக்கு ரொம்ப இதா இருக்கும்ல, அவரு அழுதுட்டாரு. நீங்க மேம பார்த்து ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு என்ன சார்? மண்ணை நம்பி இலங்கடி மரம் இருக்க, பெருகிட மரத்தை நம்பி இலங்கடி கிளை இருக்க. ஐலலோ. சினி ஊடகம் சார்பாக இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓ, சாப்பாடுனா சாப்பிடுற சம்பந்தப்பட்ட என்னமோ வருது. Here's the surprise. ஓகே. என்ன பீஸா? காதல் பீஸா. காதல் பீஸாவே எங்கே கடை எங்கே தந்தது யாரோ நீர்தானோ. சினி உலகம் கொடுத்திருக்காங்க. சினி உலகம். அது என்னன்னா எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர். ஆடாடாடா. ஆஹா, இது பிச்சு சாப்பிட மனசு வரலையே. உண்மையாலுமே இந்த ஹார்ட்டை வந்து பிக்கவே மனசு வர மாட்டேங்குது. இதுக்குன்னே செஞ்சிருக்கான் பாருங்க. ஆமா. தேங்க்யூ சினி உலகத்துக்கு எங்களுடைய நன்றி. ஓகே. எனக்கு சாப்பாடை பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்ன, நீங்க நிறைய சமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி மேம் சமைக்கிறதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? பாகற்காய் சாம்பார். பாகற்காயில சாம்பார்? பாகற்காய் சாம்பார் சாப்பிட்டீங்கன்னா நீங்க அதுதான் கேட்பீங்க. அதாவது பாகற்காய் சாம்பார் இருந்தா பக்கத்துல எந்த கறியும் எந்த சுவையும் அண்டாது எனக்கு. அதுவே போகும். அவ்வளவு சுவையா வைப்பேன். அது ஒன்னாச்சா. அடுத்தது புளிக்குழம்பு, அதாவது முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு. ஆஹா, நீர் வடியுது, நீர் சொரக்குது நாக்குல. அவருக்கு இப்பவே பசியெல்லாம் தூங்கி. ஆமா, இப்ப நீ பசியை கிளப்பி விட்டுது. போங்க. நம்ம வந்து ஒரு குயிக் ரேபிட் ஃபயர் மாதிரி. ஓகே. உங்களை அவர் எவ்வளவு தெரிஞ்சிருக்காரு, அவரை நீங்க எவ்வளவு தெரிஞ்சிருக்கீங்க, நம்ம இதுல கொஞ்சம் பாத்துடலாம். எப்பவும் போலதான் எல்லாரோட ஒருத்தங்களோட ஃபேவரட்ஸ் நம்ம கேட்போம்ல, அதே மாதிரி நம்மளோட ஃபேவரட் கலர் சார்? கலர்னா பர்பிள். கரெக்டா சொல்லிட்டாரு. அதே மாதிரி அவங்களோட ஃபேவரட் ஹீரோ ஹீரோயின்ஸ்? அது அதிகமா அதை பத்தி சொல்ல மாட்டாங்க. கரெக்ட். ஆமா. அப்படியே சொல்ல மாட்டீங்களா? ஃபேவரட் என் லிஸ்ட்ல யாரும் சொல்றதே இல்ல, அந்த லிஸ்டே இல்ல. அவங்களோட ஃபேவரட் சாங்? ஃபேவரட் சாங்னு சொன்னா அந்த ஹிந்தி சாங் ஒன்று இருக்கு, தில் தீவானான்னு ஒன்று இருக்கு. அப்புறம் இன்னொரு பாட்டு, அதுக்கு ஹிந்தி பாட்டு தான். இப்போ கூட பாடிட்டு வந்தீங்க, அந்த இது சஞ்சய் லீலா வன்ஷா. என்ன சார் அவங்களே கேக்குறீங்க? ஆமா ஆமா, அது பேர் தெரியல. ஓகே ஓகே. அப்ப இப்போ அவரோட ஃபேவரட் சொல்லுங்க நீங்க. அவரோட ஃபேவரட் சாங் வந்து இந்த பாட்டு, கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். என் குழந்தைங்களை பார்த்து அடிக்கடி முணுமுணுப்பாரு. பழைய பாட்டு தான் நிறைய பாடுவேன். MSV அத்தனை சாங்கும் பிடிக்கும். ராஜா சாரதும் ரொம்ப பிடிக்கும். இதயம் மௌனமா
மௌனமே வேதமா. இதயம் ஒரு கோயில் ரொம்ப பிடிக்கும். இதயம் ஒரு கோயில். ஏகப்பட்டது இருக்குங்க. அதை விட எனக்கு சென்டிமெண்ட்டாக பாடுறது என்ன மேடை, அது என்னமோ ஒரு பழைய பாட்டு. ஐயோ, நம்ம டிராவல் பண்ணும்போது கூட கேட்டு. எம்ஜிஆர் பண்ணது. என்ன பாட்டது? ஆஹா, நல்ல பாட்டது. 2 பேரும் மறந்து போச்சே. ஆமா, அது ஞாபகம் வந்து சொல்றேன் முடியறதுக்குள்ள. ஏன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் நீளமா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஃபேவரட் சாங்ங்கிறது நிறைய பேருக்கு லிஸ்ட் பெருசா தான் போகும். ஆமா ஆமா. அவரோட ஃபேவரட் கலர் மேம்? அவருடைய ஃபேவரட் கலர் ஒயிட் தான். ஒயிட் அண்ட் ஒயிட் ஆல்வேஸ். யா, எப்பவுமே ஒயிட் தான். செருப்பு முதல்கொண்டு வெள்ளை தான் கிடக்க மாட்டேன். தூப்பா போய் தேடி பிடிச்சி வாங்கினேன் நான். இங்க கிடைக்கல. ஒயிட் கிடைக்கல. நான் பார்த்த மாதிரி செருப்பு கிடைக்கல. கிடைச்சது எடுத்து வந்தேன். 4 ஜோடி எடுத்து வந்தேன். அவருக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின்? அது எங்க 2 பேருக்குமே அது லிஸ்டே கிடையாது. அதாவது என்னன்னா, எங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் நல்லா பண்ணி இருக்கணும், அந்த கேரக்டர்ல நாங்க இன்வால்வ் ஆகணும். அது யாரா இருந்தாலும். ஆமா, யாரா இருந்தாலும். 2 பேர்ல யார் அதிகமா சாரி சொல்லுவா? எப்பவுமே நம்ம தான் சரண்டர் ஆகணும். நான் தான் சொல்லணும், விட்டு கொடுப்பார் கெட்டு போகார். யார் முதல்ல விட்டு கொடுக்குறதுன்னா கணவனே விட்டு கொடுத்துருங்கன்றேன். எதுக்காக நான் விட்டு கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, இப்போது கணவன் விட்டு கொடுத்தா அதனால் வரக்கூடிய நன்மைகள் அவரோட மட்டும் போயிடும். ஆனால் மனைவி அவங்க மனைவி விட்டு கொடுத்தாங்கன்னா அந்த மொத்த குடும்பமும் நல்லாயிருக்கும். அப்போ அதுக்கு உதாரணம் யார் பண்ணணும்னா காமிக்கணும். பாரு, நான் விட்டு கொடுக்குறேன் பாரு அப்படின்னு முதல்ல கணவர் தான் அதை காமிக்கணும். அப்போ தான் அவங்க வருவாங்க. நீ விட்டு கூட, உனக்கு ஒன்றை சுருந்தானே குடும்பமே இருக்குது, நீ விட்டு கொடுன்னு சொல்லக்கூடாது. நம்ம விட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கே அது அவரே விட்டு கொடுத்தா நம்மளை விட ஒன்று அப்படி வருவாங்க. இது சாரி வந்து ரொம்ப ரேர்மா. அப்படி அடிக்கடி சாரி கேட்கறது அதெல்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து அந்த சாரி கேட்கறது பிடிக்காது பொதுவாகவே. அது என்ன லைஃப் டைம்ல 32 இயர்ஸ்ல ஒரு 2-3 தடவை அவ்வளோதான். அவ்வளோ கம்மியாவா? 2-3 தடவை கூட இருக்காது. இல்ல சாரி கேட்க மாட்டேன். ஏன்னா பொதுவாகவே நமக்கு வீட்டுக்குள்ளே ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி கேட்டுக்கணுன்ற மாதிரி நினைப்பேன். அவங்கவுங்க ஸ்டாண்டில் இருங்க. ஏன்னா அவருக்கு ஒன்று சரியா படலாம், எனக்கு ஒன்று சரியா படலாம் இல்லையா? அதனால அவங்கவுங்க ஸ்டாண்டில் நின்றுட்டு அது வந்து சாரி கேட்காம செய்கைகள் மூலமா முதல்ல நான் பேசுறது இல்லை ஏதாவது சாப்பாடு போய் கொடுக்கறது இந்த மாதிரி தான் கொண்டு வரும்போது சாரி எல்லாம் கேட்கறது எனக்கு பிடிக்காது பொதுவாக. அந்த ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறவங்க கிட்ட சாரி கேட்கறதுல எனக்கு இது ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்கல்ல, நான் தான் அவர் தான் நானுன்னு இருக்கும்போது எதுக்கு சாரி? எனக்கு அது வந்து பிடிக்காது. என் பசங்க வந்து சாரி கேட்குறதோ இல்லை இவர் வந்து சாரி கேட்குறதோ அந்த ஃபார்மாலிட்டி பிடிக்காது. அது ரொம்ப ஃபார்மலாக இருக்கிற மாதிரி தோணும் எனக்கு. யார் அதிகமாக லவ் யூ சொல்லிப்பா? அதுவும் அவர் தான். அது இந்த பூ கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் லவ் யூன்னு சொல்றதை விட நீட்டும் போதே அது லவ் யூ தான். செய்கைகள் மூலம் செய்கைதான், எதுவுமே செய்கைகள் தான். லவ் யூ, நான் உன்னை காதலிக்கிறேன், அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம்னு எனக்கு தோணுது. அது நம்ம வந்து அந்யோன்யமா இருந்து ஒவ்வொன்றும் செய்கைகள் மூலமா நம்மளை அன்பு வெளிப்படுத்தினாலே போதுமே. ஒண்ணுமே இல்லை, இப்படி இருக்காங்க, இந்த முடி இப்படி இருக்குன்னா அப்படி எடுத்து விட்டாலே அது செய்ய, அது அன்பு தான். அது முடி எடுத்து விட்டுருக்கு பாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா இல்லையா? அது ஒரு அன்பு தானே. செய்கை தான் அதிகம், ஆக்ஷன் தான் அதிகமாக இருக்கணும். ஆமா. அவர் ஆல்ரெடி அவரோட ஃபேவரட் ஃபுட் வந்து சொல்லிட்டாரு. இப்போ அவங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு ஃபேவரட்னு சொன்னா ஸ்வீட்ஸ். அப்புறம் நான் செய்யற ரவா உப்புமா. ஓ, நீங்களே பண்ணி கொடுத்துடுவீங்க? நான் செய்யணும். அது ரவா உப்புமாவா? நிறைய பேருக்கு உப்புமா தான் பிடிக்காது. எனக்கு அதுதான் பிடிக்கும். ஆனா நீங்க ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் ரவா உப்புமா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஃபாரின் கண்ட்ரியில் அமெரிக்காவில் ஒரு தடவை வந்து எந்த ஃபுட்டு வந்து அதிகமாக விரும்பி, அதாவது எந்த ஃபுட்டு வந்து நல்லது, சுவை அதிகம் எதுன்னு வந்து ஒரு இது காம்படிஷன் நடந்துச்சு ஃபுட்டு சம்மந்தப்பட்ட. அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கர்கள் கொடுத்தது லிஸ்ட் எது தெரியுமா? ரவா தான். ரவாக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ரவாக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் நம்ம ஊர்லலாம் ரவானால எல்லாருக்கும் கிளி. நீங்கள் ரவான்னு சொன்னோன்னா உங்களுக்கு இதுதான் ஞாபகம் வரும், எடுத்து பேஸ்ட் ஓட்டுறது. இது நான் செய்கிற ரவாயில் பேஸ்ட் ஓட்ட முடியாது. நீங்கள் போலன்னு இருக்கும். ஆமா, உதிரியாவே இருக்கும், பேஸ்டே இல்ல, டேஸ்டா இருக்கும். அந்த பக்குவமா செய்யறது. பேஸ்ட் சோத்துல தடவிட்டு பேப்பர் ஒட்டினா ஒட்டிக்கும்ல. இது நீங்க என்ன பண்ணாலும் ஒட்டாது. ரொம்ப பிடிக்கும். அப்படி செய்வோம். அதை ஒரு நாள் செஞ்சு வச்சாருன்னா அது மீந்ததுன்னா 2 நாள் 3 நாள் வச்சு கூட திம்பேன் நான். ஆமா 3 நாளா? ஆமா. இன்னைக்கு காலைல செஞ்சுட்டேன்னு வைங்களேன், சாப்பிட்டு யாரும் தோடப்படான்னு வச்சிருவாங்க, அடுத்த நாள் காலைல சுட வச்சு சாப்பிடுவாங்க. ரவா பண்ண அப்படி அந்த டேஸ்ட் இருக்கும். இப்போ ஒரு உங்களுக்கு நடுவுலவே இந்த காதலை வந்து நீங்க வந்து எப்படி வந்து நீங்க சொன்னீங்க பரிமாறுக்கிற விதம் வந்து நீங்க உங்களோட ஆக்ஷன்ஸ்லன்னு இருந்தாலுமே இந்த காதலை வந்து நிலைச்சு நிக்கிறதுக்கு நீங்க 2 பேருமே செய்யற விஷயங்கள் இல்லைன்னா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது என்னது?
அதாவது நான் பண்ணுறது நான் சொல்லிடுறேனே, ஏதாவது ஒரு நமக்கு நமக்கு ஒரு தர்க்கம் வராமல் சண்டம் வராத எந்த குடும்பமும் இருக்காது. அப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த நடந்ததுக்கான அடையாளமே எல்லாம் நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன். அவ்வளோதான். அதை வந்து பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்க மாட்டேன். அதே போல் தான் அவரும் அது நடந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு அடுத்த வேலைக்கு பார்க்க போயிடுவோம். அதை பிடிச்சிக்கிட்டே நீ ஏன் இப்படி பண்ண, இந்த புது புது அர்த்தங்கள் படம் வந்துல, நீ இதுக்கு முன்னாடி இந்த டைலாக் சொன்ன, அதுக்கு பின்னாடி இப்படி பண்ண அப்படி பண்ண, அந்த சமாச்சாரமே கிடையாது. நிறைய பேர் குடும்பங்களில் அதுதான் நடந்துட்டுருக்கு. நீ இப்படி சொன்னியே, நீ எப்படி இது சொல்லலாம், நீ அப்படி சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே தர்க்கம் அப்படின்னு வரும்போது, சண்டை அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. யார்? பேரண்ட்ஸு, கூட பிறந்தவங்க. நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், நம்ம என்ன தெரியுமா ஒரு பெரிய தப்பு பண்ணுறோம், யாரை சொன்னால் இவங்கள சொன்னால் கூட அவங்க விட்டுருவாங்க, சரி சண்டை போட்டு அவங்க பேரண்ட்ஸை பற்றி சொல்லும்போது இன்னும் கோவம் வரும். எல்லாருக்குமே வரும். என்ன பேரண்ட்ஸை பற்றி என்ன சொன்னால் எனக்கும் கோவம் வரும்ல. பெரும்பாலான குடும்பங்களில் அதுதான் நடந்துட்டு இருக்கு. தாய் தகப்பனை மதிக்காதவன் மனைவியும் மதிக்க மாட்டான். பெரும்பாலான குடும்பங்களில் ஹஸ்பண்டை மட்டும் இல்லை மனைவியை மட்டும் இதை சண்டை போட்டுக்கிறது இல்லை. உன் அப்பனை பற்றி தெரியாதா, உன் அம்மாவை பற்றி தெரியாதா, இதுலதான் பிரச்சனையா வரும். அது இப்போ வந்து பெருசாகும். அந்த மாதிரி ஊதி தள்ளப்படாது. சண்டை போட்டாங்களா மறந்துட்டு அடுத்த நாள் இதுமே இல்லை தெரியாத மாதிரி ஒன்றும் நடக்காத மாதிரி சகஜமாயிடணும். ஏன்னா யாருங்க கூட இப்போ லைஃப்லாம் கூட வர்றவங்கள லைஃப் பார்ட்னர் சொல்லுங்க. அவங்கள தினமுமே பார்க்குறோம், நம்ம ஒரு எத்தனை முறை பார்க்குறோம் ஒரு நாளைக்கு. அதை வந்து இழுத்துட்டு ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு போனால் எப்படி கண்ணோட கண்ணு சேர்த்து பார்க்க முடியும், எப்படி அடுத்தடுத்த வேலைகள் கடைசி வரை அவன் கணவன் எப்படி இருந்தாலும் சரி, முடியலாம் சரி, நோய் விட்டாலும் சரி, கூட இருந்து அவன் வந்து முளதளமெல்லாம் அள்ளி அவனை வந்து நம்ம கணவனாச்சேன்னு பார்க்கக்கூடிய ஒரே ஜீவன்னா, ஒரே உசுறுனா அது மனைவி தான். வேறு யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் வந்து நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, முடியாது அவங்களால. 4 நாள் பார்ப்பாங்க, ஸோ முடியலப்பான்ட்டு போயிடுவாங்க. அந்த 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 அன்பெல்லாம் அப்படியே போ குறைஞ்சி எங்கேயோ போயிடும். ஆனால் ஒரு நாளும் மனைவி அப்படி இருக்க மாட்டான். நல்ல மனைவி அப்படிதான் இருக்கணும்ன்றோம் நாங்கள். அப்படி இல்லைன்னா கூட அப்படிதான் மனநிலையை உருவாக்கிக்கணும். இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்கிறோம். ஆமாம். நீங்கள் அவங்களுக்கு வந்து மூக்குத்தி வாங்கி கொடுத்தீங்களே, நீங்கள் சாருக்கு என்ன மேம் வாங்கி கொடுத்தீங்க முதல்ல? இல்லை சொல்லிக்கொள்ள ஷர்ட் தான். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச ஷர்ட், அது நல்ல டார்க்காக இருக்கும், பேண்ட் போட்டு இதை போட்டு வாங்கம்மா. இல்லை, எனக்கு ஹியூஸ் கலர்ஸ் பற்றி நான் படிச்சிருக்கேன் நிறைய, எனக்கும் சொந்த அனுபவம் இருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு டிப் மாதிரி சொல்கிறேன், டார்க்காக இருக்கிற மக்கள் வந்து லைட் கலர் போடணும், எல்லோவாக போடணும், இல்லாட்டி க்ரீமாக போடணும், அப்படி தான் நினைப்பாங்க. கிடையவே கிடையாது. பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கிற பீப்புள் வந்து கொஞ்சம் டார்க்காகவே போட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுவாங்க. இது ஆரம்ப காலகட்டத்தில் இவருக்கு புரியவே இல்லை. நான் கொண்டு வந்த வேண்டாம், இது கொண்டு போய் திருப்பி கொடு, கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு வேற கலர் மாத்திட்டு வா அப்படின்லாம் சொல்லுவாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவரே அனுபவபூர்வமா உணர்ந்திருக்காரு. டார்க் ப்ளூ டார்க்கா போட்டு போனோம்னா சூப்பரா இன்னும் ஹைலைட் பண்ணும். அது வந்து இயல்பு. அது வந்து நிறைய பேருக்கு அந்த கலர்ஸ் பத்தி புரியல. பக்கத்துலயே பர்சனல் ஸ்டைலிஸ்ட் ஒருத்தங்களை வச்சுட்டு இருக்கீங்க. அப்புறம் இவங்களுக்காக போட்டா அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. ஆமா, இப்போ டார்க் தான் எடுக்கிறது. டார்க் நல்லா எடுத்து கொடுக்குது. சிலவங்களுக்கு தான் அமையும் பக்கத்துலேயே, நம்ம பக்கத்தில் ஃபினான்ஷியலாக ஒருத்தங்க பார்த்துப்பாங்க. இல்லைன்னா நம்ம வீட்டை வந்து அவங்க தான் வந்து எப்போவுமே பெண்கள் தான் நிர்வாகம் செய்வாங்கன்னு ஒன்று இருக்கும்ல. நீங்களே சொல்லியிருந்தீங்க ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்லாம் வர்றப்போ எப்படி நீங்கள் உங்களுக்கு ஒருத்தங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டீங்க? இதில் இயல்பாக பார்த்தீங்கன்னா இந்த சேட்டு புத்தி இருக்குல்ல, சேட்டு புத்தி, காசு சேர்க்குற புத்தி. இயல்பாகவே நான் அந்த குடும்பத்தில் பிறந்தனால சின்னதுலேருந்தே எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து எப்படி காசை சேமிக்கணும், எப்படி ஒரு ரூபா சம்பாரிச்சா அதை 4 பிரித்து, ஒன்று சேமிப்புக்கு, ஒன்று செலவுக்கு, ஒன்று இப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நான் அதை ஃபாலோ பண்ணி வந்தனால எனக்கு குவிக்காக வேண்டாத வெற்றியில் செலவு பண்ண. இன்னொன்று சொல்கிறேம்மா, இந்த கலைத்துறை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்களை காட்டிலும் கெட்ட விஷயத்துக்கு தான் ஈர்க்கப்படுவாங்க. இவர்கிட்ட ஏன்னா இந்த மாது அந்த இதில் இல்லை, நிறைய பேர் அதில் விட்டுடுறாங்க. இவர் எனக்கும் ஒத்துழைக்கணும்ல, நான் காசு சேமிக்கிறதுக்கு இந்த சரி இந்த வாங்குற பணத்தை என்கிட்ட கொடுத்துட்றாரு, அதுக்கு ஒத்துழைச்சா தான் நானும் சேர்க்க முடியும். என்னதான் இருந்தாலும் ஒரு கணவன் வந்து இல்லை எனக்கு செலவு காசு கொடு. எத்தனை பேர் பாருங்க அந்த சிறுவாட்டு பணம் அந்த பெண்கள் வந்து சேர்த்து வைக்கிறாங்களம்மா, அந்த சேர்த்து வைக்கிற காசை வந்து அடிச்சு உதச்சு குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. இவர் முழுசா என்னை நம்பி கொடுத்தாரு, ஒன்றை வந்து 10 ஆக்குவேன், 10 100 ஆக்குவேன், அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தேன். முத உங்கள் தாத்தா கேட்குறாரு, மனோகர்லால் ஜின்னு பேர், குருசாமி இப்போ எவ்வளோ சேர்ந்துருக்கு பணம் வச்சுருக்கீங்களா அப்படின்னாரு. இருக்குது. எவ்வளோ 10,000 எடுத்துகிட்டு வாங்க.
எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டு, அவங்க ஃபேமிலியிலே ஒரு சேட்டு இருக்கார், அவர்கிட்ட கொடுத்துட்டு 2.5 வட்டிங்க. அந்த 10,000 பெருகி நான் வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது என்னோடய வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையறதுக்கு. சார் வந்து முதல்ல வந்து நீங்க மேம பார்த்து ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு என்ன சார்? இவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்ததான் ஞாபகம் இருக்குது. முத மண்ணை நம்பி 7 இலங்கடி மரம் இருக்க, மரத்தை நம்பி 7 இலங்கடி கிளை இருக்க. பண்ணலாமா? மண்ணை நம்பி 7 இலங்கடி மரம் இருக்க, மரத்தை நம்பி 7 இலங்கடி கிளை இருக்க, கிளைய நம்பி 7 இலங்கடி இலை இருக்க, இலைய நம்பி 7 இலங்கடி பூவு இருக்க, பூவை நம்பி 7 இலங்கடி பிஞ்சு இருக்க, பிஞ்ச நம்பி 7 இலங்கடி காய் இருக்க, காய நம்பி 7 இலங்கடி கனி இருக்க, கனிய நம்பி 7 இலங்கடி நீ இருக்க, ஒன்ன நம்பி 7 இலங்கடி நான் இருக்கேன். அதுவே சென்டிமெண்டா அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா? ஒன்ன நம்பி 7 இலங்கடி நான் இருக்கேன்னு அந்த பாட்டு சொல்லி கொடுத்தாரு. மற்றபடி பாத்தீங்கன்னா நிறைய பாட்டு எழுதி இருக்காரு. அந்த எங்களுடைய பாட்டை நீங்க 1-2ன்னு சொல்லலாம். நம்ம நிறைய பாட்டு எழுதுனதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களை 2 பேரை சுத்தி தான் வரும். மாமா மருதைக்கு போகலாம் வாங்க அப்படின்னு எல்லாம் பாட்டு இருக்கு, நிறைய இருக்காது. நீங்க வந்து பிரெக்னெண்டா இருக்க போறது சார்ட்ட எப்படி மேம் சொன்னீங்க? அண்ட் அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்ல பிரெக்னன்சி வந்து நான் அப்போ ரொம்ப இன்னசென்ட்டா இருந்தேன். பிரெக்னன்சில எனக்கு தெரியல, நான் வாமிட்டா எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஊரா கச்சேரி பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல, அப்ப என்ன ஆச்சுன்னா எந்த சாப்பாடும் ஒத்துக்கலன்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இவர் தான் சொல்லிட்டு வாந்தி எடுக்கிறியே என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாரு. அப்புறம் அவ்வளோ இன்னசென்ட்டா இருந்திருக்கீங்க. ஆமா ரொம்ப இன்னசென்ட்டா இருந்திருக்கு. என்னையே வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸே வந்து குழந்தைன்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க ரொம்ப நல்ல விஷயங்கள் பேசும்போதே குழந்தை நவுந்து போ, உனக்கு இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 1 வருஷம் வரைக்கும் சாருன்னு தான் நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ ஆமா. அப்புறம் தான் எல்லாரும் கூப்பிட்டு சத்தப்பட்டேன், என்ன சாருன்னு கூப்பிடுற நீ, இதை நான் உன் வீட்டுக்காரர் சார் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு எல்லாம் சத்தம் போட்டு அப்புறம் பின்னாடி தான் பாத்தீங்கன்னா இதானே. நீங்க வந்து ஹாஸ்பிடல் போய் செக் பண்ணப்போலாம் உங்ககிட்ட டாக்டர் சொல்லியிருப்பாங்கல்ல, அப்போ உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? அதுக்கு வந்து அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது, அது அளவிடவே முடியாது, எப்படி சொல்ல முடியாது. ஆனால் சொல்கிறேன், இந்த குழந்தை வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருக்கணும், அதில் தான் கவனம் எனக்கு இருந்தது. ஆமாம், அந்த முதல்ல வந்து குழந்தைய கையில் வாங்குற தருணம். ஐயோவா, அது கும்பகோணத்தில். ஆமாம் ஆமாம், அது அப்பா என்ன சொல்கிறதுன்னா அன்றைக்கி தான் பிறந்திருக்கிறா மகள் பல்லவி பிறந்திருக்கிறா. அன்றைக்கி கச்சேரி கும்பகோணத்துக்கு தஞ்சாவூர் பக்கத்தில் கச்சேரி. குழந்தைய போய் பார்க்க முடியல. எனக்கு ஒரே ஞாபகமாக இருக்குது. அங்கே போய் உட்காந்தா அது வந்து 11:30 மணி ஆச்சு. அப்போ கூட என்ன தெப்பத்தில் கச்சேரி கூப்பிடல. அட பாவிகளை போய் இந்த நேரம் பார்த்து வந்துருப்பேன். தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் பக்கம் தானே, குழந்தைய போய் பார்த்து வந்துருப்பேன். ஏங்க அப்படி அணியாமப்பட்டீங்கன்னா அவங்கள்ட்ட சண்டை போடுறேன். ஏன் சார் இப்படி கோபமாக இருக்கிறீங்க? குழந்தை பிறந்த சந்தோஷமாக இருக்கு, பார்க்க விடலையா நீ அப்படின்னு. இருங்க சார் போகலாம் சார், கச்சேரி முடிச்சிடலாம். 2 மணி 3 மணிக்கு தான் 3:30 மணி தான் கச்சேரி முடியுது. கச்சேரி முடிச்சுட்டு அடுத்த கச்சேரி திருச்சி. எங்கே போய் நான் பார்க்குறது? திருச்சி கச்சேரி முடிச்சிருந்து அடுத்த நாள். அதுல என்ன ஒரு வெறியில் இருந்தாரு தெரியுங்களா? குழந்தை வந்து பிறந்த உடனே அவளை ஃபர்ஸ்ட் கார்ல தான் கூட்டு, கார் கிடையாது எங்க கிட்ட, கார்ல தான் கூட்டு வரணும் அப்படின்ற ஒரு வெறியில் இருந்தாரு. அதுக்காக சேமிச்சோம் நாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு குழந்தை பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் கார்ல அவளை கார் வாங்கினாரு. கார்ல தான் கூட்டு, கார்ல தான். அதுல என்னன்னு சொன்னா இவங்க வச்சுக்கிட்டு இவங்க என்னோட சகல அவரும் அன்னைக்கு கார் வாங்குறாரு. அது அவரு கார் வாங்குறாரு, நான் காரு. அவன குழந்தைய வந்து இவங்க வச்சுக்கிட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா நாங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் ஜாலியா ஒன்னா போலாம்னு சொல்லிட்டு அவர் கார்ல ஏறலாம். குழந்தைய என்ன ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. 2 வண்டி ஒன்னா வந்துதா, எங்க வண்டி கவுந்துருச்சு. இவங்க வந்து வண்டி கவுந்துருச்சு. கவுந்துன்னா டயர் 2 தனியா கிடக்கு. அது நல்ல வேலைங்க, இவர் வாங்கினாரு குழந்தை கையில, இல்லாட்டி அந்த குழந்தை தாங்குமா? நான் வச்சுட்டேன் முன் சீட்ல உட்காந்து, டிரைவரை மழை தூவுது நீ மெல்ல போப்பா, அவங்க ஒன்னா முன்னாடி போனா போகட்டும், அவங்க ஜாலியாக போகட்டும் வேகமா, நீ போகாதேன்னு சொல்லி தடுத்துட்டு வரேன். மேல்முருகத்திற்கு இந்தாண்ட வர்றப்போ ரோட்டில் ஊயின்னு ஒரே சத்தம். வேலைக்கார பொண்ணு ஒன்று இருக்கு, அது ரத்தம் வடியுது நெத்தியிலேருந்து. அண்ணே கையெல்லாம் விட்டுக்கானு. அப்புறம் என்ன பண்ணுறது? குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு செங்கல்பட்டு ஆஸ்பத்திரியில் போய் மேல்மருவத்தூர் ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு செங்கல்பட்டு ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து அது பெருங்கூத்து நடந்துன்னு வைங்க. அவர் அதெல்லாம் மறக்கவே மாட்டாரு. அந்த நான் மட்டும் அந்த குழந்தைய நான் கொண்டு வரலன்னா அன்னைக்கு நிலைமையே வேற. அப்ப பாத்தீங்கன்னா நாங்க சிங்கப்பூர்ல ஒரு பாட்டு பாடினது ரொம்ப ஃபேமஸா இருந்ததா.
குழந்தை பிறந்த செய்தி எப்படியோ போயிருச்சு. எல்லாம் ஃபர்ஸ்ட் அவ போட்ட ட்ரெஸ்ஸே வந்து நான் சிங்கப்பூர்ல கேரிங்கா இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே சிங்கப்பூர்ல இருந்து ட்ரெஸ் எல்லாம் அனுப்பிட்டாங்க. ஆம்பளை ட்ரெஸ், பொம்பளை ட்ரெஸ் எல்லாம் எது வேணாலும் மேட்ச் ஆகட்டும். என்ன குழந்தை ஆமா. ஆம்பளை ட்ரெஸ் இருக்கு, பொம்பளை ட்ரெஸ் பொம்பளை ட்ரெஸ் அவ போட்டது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் ட்ரெஸ் தான். அதெல்லாம் ஒரு த்ரில்லிங்னு வைங்களா. ரசிகர்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க. அதை தாங்க நான் தேடின சொத்து இன்னை வரைக்கும் அப்ப சொல்றேன். குழந்தைய ஹேண்டில் பண்ணவும் எனக்கு தெரியாது. நான் தான் குளிப்பாட்டுவேன். பால் குடு ஆமா இவர்தான் அது கால்ல போட்டு நல்லா இப்படி குளிப்பாட்டுவாரு. 2 காலையும் போட்டு குப்புற போட்டு சோப்பு போட்டு மூக்குல எல்லாம் தண்ணி போகாம அழகா காதுல எல்லாம் தண்ணி போகாம ஆமா. குளிப்பாட்டி தொடச்சு குளிப்பாட்டுவாரு. அதுல என்ன தெரியுமா இன்னொன்னு, அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு எழுப்பி உட்கார்ந்து இப்படி தேய்ச்சி அந்த ஏப்பம் வர்ற வரைக்கும் தான் உட்கார தெரியாது. அவ பாத்தீங்கன்னா மூக்குல அதெல்லாம் தெரியாம படுக்க போட்டுருவா. மூக்குலையும் இதுல வாயில இருந்தும் இது வாந்தியா எடுக்கும் பால். ஒண்ணுமே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அடைச்சுக்கும். படுக்க போட்டு பால் மூச்சு திணறிடும். அதெல்லாம் நிறைய பேர் தெரியாது. குழந்தை இப்படி உட்கார வச்சுட்டு முதுக தட்டி கொடுத்துட்டு பால் கொடுக்கணும். அப்பதான் அது வந்து அழகா உள்ள என்கிட்ட இருக்கும். கொடுக்கவே இல்லை. எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு கழுத்து நிக்கிற வரைக்கும் இவர் ரொம்ப ரொம்ப யோசிச்சாரு. நான் தான் பாத்துக்கிட்டேன். ஐயோ நீயே குழந்தை மாதிரி இருக்க, உன்கிட்ட கொடுத்து நீ அவ டாய்லெட் போகணும்னா அம்மான்னு கூட மாட்டா. அப்பா அப்பா குளிக்கணும்னா அப்பா, டாய்லெட் போகணும்னா அப்பா. எனக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தேன். இப்ப அதே குழந்தைய வந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்போ ஒரு எமோஷன் இருக்கும்ல சார். ஆமா ஆமா சார்னு அழுதுட்டாரு. ஆமா. ஏன்னா அவருக்கு பொம்பளை பிள்ளைங்கனாலே அப்பாவுக்கு ரொம்ப இதா இருக்கும்ல, அவரு அழுதுட்டாரு. கல்யாணத்தப்போ என்ன அறியாமல கண் கலக்கிடுச்சு. பக்கத்துல தான் இருந்தா கூட நம்ம வீட்ல இருந்து போறாள்ல. இன்னொரு வீட்டுக்கு போறால. அதனால நமக்கு பக்கத்து வீட்லயே அனுப்புனாலும் நம்ம வீட்ல இருக்க மாட்டேங்கிற ஏக்கம். அது உண்மை. அது மட்டும் இல்ல அவரோட வாழ்க்கை பிரகாசமா அமையணும், கடவுளோட அருள் வேணும் இல்லையா? ஆமா, எதிர்பார்ப்புலாம் இருக்கு இல்லையா? நம்ம வீடு மாதிரி இருக்க இன்னொரு இடத்துல போறதுல அப்படியே இருக்கணும் எதிர்பார்க்க முடியாதுல்ல. அதை வந்து அதே மாதிரி அமைச்சு கொடுக்கறது இந்த கருணை, கடவுளோட கருணை. ஒரு பாடலோட இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். சரி. 2 பேரும் சேர்ந்த ஒரு பாடல். வாங்க மச்சான் வாங்க, வாட்ட சாட்டும் நீங்க வாடிப்பட்டி போறீங்களா? வரபோது நீங்க வாசனை சீசாங்க வாங்கிக்கிட்டு வாரீங்களா? அடிவாசம் உள்ள ரோசா உனக்கு இல்லாத காசா வாங்கி தார வாசனை சீசா வாட்டம் என்ன லேசா வக்கணையா நைசா பக்கிரியே ஐசா ஐசா. நன்றி 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 நன்றி. காதலர் தினம் முன்னிட்டு சினி உலகம் எங்களை வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க. சிறப்பா கேள்விகள் கேட்டீங்கம்மா. காதலர் தினத்துக்கே நம்ம 2 லைன் பாடலாம். விட்டு கொடுப்பார் என்றும் கெட்டு போகார், வாழ்க்கையில் விட்டு கொடுப்பார் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுப்பார் வாழ்க்கையில் கெட்டு போகார். குற்றம் பார்க்கில் சுற்றம் கிடையாது, குற்றம் பார்க்கில் சுற்றம் கிடையாது. பொன் கொடுத்தாலும் மனசு நிறையாது, மண் கொடுத்தாலும் மனசு ஏற்காது. தட்டு நிறைய நகை கொடுத்தாலும் மனசு விரும்பாது. வாழ்க்கையில் விட்டு கொடுத்தாலே இன்பத்திற்கு குறைவேது. வாழ்வில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தாலே இன்பத்திற்கு குறைவேது. எந்த நாளும் பற்றாது. ஓகே. என்னமோ சொல்ல வந்தேன். என்னது என்ன சொல்ல வந்தேன்னா, சினி உலகத்துக்கு எங்களுக்கு இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு ஒரு பேட்டியை, அதாவது இது பாத்தீங்கன்னா காதலிக்கணும்னு நான் சொல்லல, திருமணத்திற்கு பிறகு விட்டு கொடுக்கணும், காதலிக்கணும். திருமணத்திற்கு பின்னாடி வர்ற காதல் தான் உண்மையான காதல், நிரந்தர காதல். அதனால அவங்களுக்காக ஒரு பேட்டி எடுத்தாங்க. பாத்தீங்களா? அதுவும் நம்மள வந்து எடுத்தாங்க. 32 வருஷமா திருமணம் செய்து கொஞ்சம் வெற்றிகரமா போயிட்டு இருக்கறனால பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்தாங்க இல்லையா? அதுக்காக சினி உலகம் சார்ந்த அத்தனை பேருக்கும், சினி உலகம் வியூவர்ஸ்க்கும் எங்களுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.